வணக்கம். இதழியல் மற்றும் செய்தி தொடர்பியல் துறை செய்திகளுக்காக நான் ஆகாஷ் மணிப்பேரில். இன்று நாம் தேசிய திறன் தகுதி கட்டமைப்பு பற்றிதான் விவாதிக்க இருக்கிறோம். இது தொழில்முறை கல்வியை இணைப்பதற்காக மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கல்வி சீர்திருத்தமாகும். தேசிய திறன் தகுதி கட்டமைப்பு அனைத்து தகுதிகளையும் கற்றல் விளைவுகள் மற்றும் திறன்களின் அடிப்படையில் வரையறுக்கப்பட்ட பல நிலைகளாக ஒழுங்குபடுத்துகிறது. ஒவ்வொரு நிலையும் அடிப்படை நிலை 1 முதல் மேம்பட்ட பட்டங்கள் வரை அதிகரிக்கும் சிக்கல் தன்மையை குறிக்கிறது. நடைமுறையில் சான்றிதழ் பாடநெறி அல்லது இன்டர்ன்ஷிப் மூலம் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு தெளிவான மதிப்பு வழங்கப்படுகிறது. ஒரு தொழில்முறை பயிற்சி திட்டத்தை முடித்த நபர் அது எந்த தேசிய திறன் தகுதி கட்டமைப்பு நிலைக்கு உட்பட்டது மற்றும் அது டிப்ளமோ அல்லது பட்டப்படிப்புகளுடன் எப்படி இணைக்கப்படுகிறது என்பதை துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும். இந்த கட்டமைப்பு 2013ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. பின்னர் 8 முக்கிய நிலைகள் மற்றும் அரை நிலைகளாக எளிமைப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் மாணவர்கள் கல்வி மற்றும் திறன் பாதைகளுக்கிடையில் செங்குத்தாகவோ கிடைமட்டமாகவோ மாற்றம் செய்யும் போது மதிப்பெண்களை இழக்க வேண்டியதில்லை. தேசிய திறன் தகுதி கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டதற்கான காரணம் இந்தியாவில் வரலாற்று ரீதியாக தொழில்முறை கல்வி மற்றும் வழக்கமான பள்ளி கல்வி தனித்தனி பாதைகளாக இருந்ததுதான். 2013ஆம் ஆண்டு அரசு அறிக்கையில் கூறப்பட்டது போல் அவற்றுக்கிடையில் நகர்வு தன்மை மிக குறைவாக இருந்தது மற்றும் தகுதிகள் புரிந்து கொள்ள முடியாததும் தெளிவற்றதுமாக இருந்தன. தேசிய திறன் தகுதி கட்டமைப்பு இதை சரி செய்கிறது. இது கற்பித்த மணி நேரங்களை மட்டும் பார்க்காமல் ஒரு கற்றவர் என்ன தெரிந்து வைத்திருக்க வேண்டும், என்ன செய்ய தெரிந்திருக்க வேண்டும் என்பதை தெளிவாக வரையறுக்கிறது. உதாரணமாக 6 மாத கணினி பாடநெறி தேசிய திறன் தகுதி கட்டமைப்பு நிலை 4ஆகவும் பாலிடெக்னிக் டிப்ளமோ நிலை 5ஆகவும் வகைப்படுத்தப்படலாம். இந்த தெளிவு மாணவர்களை தொழில்முறை விருப்ப பாடங்கள் அல்லது இன்டர்ன்ஷிப்புகளை எடுக்க ஊக்குவிக்கிறது. ஏனெனில் அவர்கள் பெறும் பணி அனுபவம் மதிப்பீடு செய்யப்பட்டு மதிப்பெண்களாக மாற்றப்பட முடியும். முக்கியமாக தேசிய திறன் தகுதி கட்டமைப்பு அத்தியாவசியமற்ற கற்றலையும் அங்கீகரிக்கிறது. தேசிய திறன் தகுதி கட்டமைப்பு வழிகாட்டுதல்களின்படி வேலை செய்யும் போதே திறன்களை கற்றவர்கள், உதாரணமாக சுயமாக கற்ற மெக்கானிக் அல்லது வீட்டிலேயே வேலை செய்யும் தையல்காரர், தங்களின் திறன்களை உரிய நிலைக்கு சான்றளிக்க முடியும். சுருக்கமாக தேசிய திறன் தகுதி கட்டமைப்பு என்பது விளைவு அடிப்படையிலான திறன் மையமான கட்டமைப்பு ஆகும். இது திறன் சான்றிதழ்களுக்கு கல்வி அமைப்பில் மதிப்பளிக்கிறது. கட்டமைப்பு ரீதியாக தேசிய திறன் தகுதி கட்டமைப்பு ஒவ்வொரு நிலையும் அறிவு, திறன் மற்றும் பொறுப்பு ஆகியவற்றின் விரிவான விளக்கங்களின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது. இது நேரடியாக படிப்பின் கால அளவுடன் இணைக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக கற்றவர் என்ன செய்ய முடியும் என்பதே கவனத்தில் கொள்கிறது. அதிகாரப்பூர்வ கட்டமைப்பின்படி ஒவ்வொரு நிலையின் அளவுகோல்கள் கற்றல் விளைவுகளாக வெளிப்படுத்தப்படுகின்றன. நிலை 1 என்பது மேற்பார்வையின் கீழ் எளிய பணிகளை செய்வதை குறிக்கலாம். மேல்நிலைகள் விமர்சன சிந்தனை மற்றும் சுயாதீனத்தை எதிர்பார்க்கின்றன. உதாரணமாக நிலை 7 பாடத்திட்டத்தில் கோட்பாட்டு கருத்துக்களை புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் குறைந்த வழிகாட்டுதலுடன் உண்மையான திட்டங்களில் அவற்றை பயன்படுத்தும் திறனும் தேவைப்படும். இந்த அணுகுமுறை பள்ளியில் செலவிட்ட ஆண்டுகள் என்ற பழைய கருத்தை மாற்றி தெளிவான திறன்களை முன்னிறுத்துகிறது. நடைமுறையில் கல்லூரிகள் மற்றும் பயிற்சி நிறுவனங்கள் இப்போது தங்கள் பாடநெறிகளை தேசிய திறன் தகுதி கட்டமைப்பு நிலைகளுக்கு பொருத்துகின்றன. பொறியியல் 1ஆம் ஆண்டு பாடத்திட்டம் நிலை 6, டிப்ளமோ நிலை 5 என வகைப்படுத்தப்படலாம். இதனால் ஒவ்வொரு நிலை மாணவரும் என்ன திறன்களை பெற்றிருக்கிறார் என்பதை கல்வி நிறுவனங்களும் வேலை வாய்ப்பாளர்களும் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. கல்லூரி நிலைப்பாட்டில் தேசிய திறன் தகுதி கட்டமைப்பின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தேசிய கல்விக் கொள்கை 2020 உயர்கல்வியில் திறன் ஒருங்கிணைப்பை வலியுறுத்துகிறது. அனைத்து தொழில்முறை பாடநெறிகளையும் தேசிய திறன் தகுதி கட்டமைப்புக்கு இணைத்து மதிப்பெண் பரிமாற்றம் எளிதாக நடைபெற வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. உதாரணமாக தொழில்நுட்ப கல்வி கட்டுப்பாட்டு அமைப்பான அகில இந்திய கல்வி பேரவை தொழில்முறை அல்லது தொழில்நுட்ப நுழைவிலிருந்து பட்டப்படிப்புகளுக்கு மாறுவதை கடினமில்லாததாக மாற்ற தேசிய திறன் தகுதி கட்டமைப்பு அடிப்படையிலான கிரெடிட் கட்டமைப்பை ஏற்குமாறு பொறியியல் பல்கலைக்கழகங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. நடைமுறையில் பல பல்கலைக்கழகங்கள் இப்போது தேசிய திறன் தகுதி கட்டமைப்பு கொண்ட குறுகிய கால திறன் சான்றிதழ்கள் அல்லது இன்டர்ன்ஷிப்புகளை வழங்குகின்றன. ஒரு வணிகவியல் மாணவர் தேசிய திறன் தகுதி கட்டமைப்பு நிலை 5ஆக வகைப்படுத்தப்பட்ட தரவு பகுப்பாய்வு சான்றிதழ் பாடநெறியை எடுக்கலாம் அல்லது 6 வார செயற்கை நுண்ணறிவு பணிமனை பயிற்சியில் கலந்து கொண்டு மாற்றிக்கொள்ளக்கூடிய கிரெடிட்களை பெறலாம். கல்லூரிகளில் புதிய இரட்டை தொழிற்பயிற்சி திட்டங்களும் தொடங்கப்பட்டுள்ளன. இதில் மாணவர்கள் ஒரு பகுதி நேரம் வகுப்பறையில் கற்றுக்கொண்டு மற்றொரு பகுதி நேரம் தொழில்துறையில் பணிபுரிந்து பட்டத்துடன் தேசிய திறன் தகுதி கட்டமைப்பு அங்கீகரிக்கப்பட்ட திறன் சான்றிதழையும் பெறுகிறார்கள். இந்த சீர்திருத்தங்கள் தேசிய கல்விக் கொள்கையின் பல்துறை கற்றல் மற்றும் பல்நுழைவு வெளியேற்ற வாய்ப்புகள் என்ற பார்வையுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் தேசிய திறன் திட்டங்களுடனும் இணைக்கப்பட்டுள்ளது.
திறன் இந்தியா திட்டத்தின் கீழ் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா போன்ற முக்கிய திட்டங்கள் தங்களின் பயிற்சி தொகுதிகளை தேசிய திறன் தகுதி கட்டமைப்பு நிலைகளுடன் ஒத்திசைக்கின்றன. இதனால் பயிற்சி முடித்தவர்களுக்கு தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ்கள் கிடைக்கின்றன. தேசிய தொழிற்பயிற்சி ஊக்குவிப்பு திட்டம் மற்றும் பிற இன்டர்ன்ஷிப் முயற்சிகளும் வேலை அடிப்படையிலான கற்றலை தேசிய திறன் தகுதி கட்டமைப்பு நிலைகளில் சான்றளிக்கின்றன. கல்லூரிகள் பெரும்பாலும் உள்ளூர் தொழில் துறைகளுடன் இன்டர்ன்ஷிப்புகளை ஊக்குவிக்கின்றன. இப்போது அந்த இன்டர்ன்ஷிப்புகள் கிரெடிட்களாக மாற முடிகிறது. முக்கியமாக கல்வி கிரெடிட் வங்கி தேசிய கல்விக் கொள்கை 2020 கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு டிஜிட்டல் கிரெடிட் சேமிப்பு அமைப்பாகும். இது மாணவர்களுக்கு தங்களின் தேசிய திறன் தகுதி கட்டமைப்பு கிரெடிட்களை சேமித்து பட்டம் அல்லது டிப்ளோமாவிற்கு பயன்படுத்த அனுமதிக்கிறது. இதன் விளைவாக ஒரு மாணவர் சில்லறை மேலாண்மை பாடநெறி அல்லது மரப்பணி பயிற்சியில் இருந்து பெற்ற கிரெடிட்களை சேமித்து பின்னர் அவற்றை பல்கலைக்கழக பாடநெறியின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள முடியும். இது கற்றலை மிகவும் நெகிழ்வானதாக மாற்றுகிறது. குறுகிய கால பாடநெறிகள், பெருந்தொகை திறந்த இணைய வழி கற்றல் பாடநெறிகள் அல்லது பணியிடத்தில் கற்ற திறன்கள் அனைத்தும் தேசிய திறன் தகுதி கட்டமைப்பு மற்றும் புதிய கிரெடிட் முறையின் கீழ் முறையான தகுதிகளாக மாறுகின்றன. சுருக்கமாக, தேசிய திறன் தகுதி கட்டமைப்பு கல்வி கற்றலையும் வேலைவாய்ப்புக்கு தேவையான திறன்களையும் இணைக்கும் தெளிவான பாதை வரைபடத்தை வழங்குகிறது. இது தேசிய அளவில் ஒருங்கிணைக்கப்பட்ட கல்வி மற்றும் திறன் அடிப்படையிலான தர உறுதி கட்டமைப்பு என விவரிக்கப்படுகிறது. இது ஒரு கற்றல் நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு இணைப்பை உருவாக்கி மாணவர்கள் வேலை சந்தையில் நுழைந்து பின்னர் மீண்டும் கல்விக்கு திரும்பி திறன்களை மேம்படுத்தும் வாய்ப்பை வழங்குகிறது. கல்லூரி மாணவர்களுக்கு இது ஆய்வக பணிகள், இன்டர்ன்ஷிப்கள் அல்லது சான்றிதழ் பாடநெறிகள் மூலம் பெரும் நடைமுறை திறன்கள் இப்போது அவர்களின் பட்டங்களில் முறையான மதிப்பை பெறுகின்றன என்பதை குறிக்கிறது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள். JMC உடன். வாழ்க தமிழ், வாழிய பாரதம்.